பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் செஞ்ச ரோஜா குல்கந்து. புத்தாண்டு அன்னைக்கு நம்ம பாறைக்குளம் வெள்ளியம்பலநாதர் தரிசனத்தில் ரோஜாப்பூ மாலை கொடுத்தாங்க. அது அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா ரோஜா இதழ்களையும் நல்லா எடுத்து அன்றைக்கே பிரித்து காய வச்சாச்சு. காய வச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணாச்சுன்னா சேர்த்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சோம்பு, முட்டுக்கான சோம்பு, ஏலக்காய் விதை போட்டு பனங்கல்கண்டு போட்டு அடிச்சுட்டு இந்த ரோஜா இதழ்களையும் சேர்த்து சும்மா மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதோட முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்துருக்கோம். நாட்டு தேன் ஊற்றிருக்கிறோம், ஊற வச்சுருக்குறோம். இன்னும் தேன் ஊற்றணும் இன்னும் கொஞ்சம். எம்மி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரோஜா குல்கந்து எவ்வளோ உடம்பு சூட்டை தணிக்கும். நீங்கள் ஏதோ போட்டு முகத்தை அழகு பண்ணுறத விட இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா முகம் பொலிவாயிரும். ரொம்ப நல்லது. நிறைய நன்மைகள் இருக்குது. தேடி பாருங்கள். நீங்களே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நன்றி.